அப்புறம் நான் உட்காந்துருக்கும் போது இந்த புருஷனோட தம்பி வந்து பேசுகிறான். என்னை மன்னிச்சிருங்க, உங்களை தெரியாமல் சந்தேகப்பட்டேன். அண்ணன் வந்து ரொம்ப ட்ராமடைஸ்டாக இருக்காரு. அவரை கூப்பிட்டுக்கிட்டு நான் எங்கேயாவது கவுன்சிலிங் போகலாம் அப்படின்னும் போது, அதெல்லாம் என்னால் வர முடியாது. நான் தான் உங்கள் குடும்பமே கிடையாது. நான் டைவர்ஸ் வாங்க போகிறேன்னு சொல்லிடுறா. அப்புறம் நான் அவன் புருஷன்காரன் தூங்குனதுக்கப்புறம் யாருக்கும் தெரியாமல் அந்த சென்ட் பாட்டில குப்பத்தட்டுலேருந்து எடுத்துகிட்டு வந்துடுறா. இந்த சென்ட் பாட்டில் அமிச்ச பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணு பேர் ரமா. அவங்க அம்மா கூட உட்காந்து அவள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ அவளுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருது. இந்த பொண்ணு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகியிருந்திருக்கும். அந்த பையன் வந்து இந்த பொண்ணு போட்டு கன்னத்திலே அரைஞ்சிட்டு அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு போகிறான். இவன் என்ன பண்ணியிருக்கா தெரியுமா? இவன் ரொம்ப கேவலமான ஆள், நான் விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான். இந்த பொண்ணு கதவை சாத்தி அழுதுகிட்டு இருப்பா. இப்போ சாப்பிடும் போது கூட அதே நினப்பிலேயே இருக்கா. அப்புறம் நான் அவன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கா, என் புருஷனுக்கு அந்த பூனா மட்டும்தான் அலர்ஜி, இந்த சென்ட்டுக்கெலாம் அலர்ஜி கிடையாது. நான் படிச்சிருக்கேன், சென்ட்டை வச்சு பழைய ஞாபகத்தெல்லாம் கொண்டு வர முடியும்னு. இவனுக்கு ஏதோ ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்துறதுக்காக தான் அந்த சென்ட்டை யாரோ கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பக்கத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் வீட்டில் இருக்க யாரும் கிடையாது. இதை நான் சீக்கிரமாக கண்டுபிடிப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்புறம் நாமும் இந்த புருஷனுக்கு வந்த கிஃப்ட் எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தா, பக்கத்தில் இருக்க அப்பார்ட்மெண்ட்டில் ஒருத்தவங்க புதுசாக குடி வந்திருக்காங்க. அவங்க கொடுத்ததுன்னு இவளும் கிளம்பி அங்கே போய் பார்த்தா, அந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் அந்த ரமா பொண்ணு இருக்கா. அவளும் ஹீரோயினை பார்த்த உடனே ஷாக் ஆகி நிற்கிறா. நம்ம மாட்டிடக்கூடாதுன்னு ரமாவும் அப்பர்ணா உள்ள டீ குடிக்கிறதுக்காக கூப்பிடுறா. உள்ளே போய் டீயை போட்டுக்கிட்டு இருக்கா. அந்த சமயத்தில் தான் அப்பர்ணாவோட புருஷன் ஞாபகம் இவளுக்கு வருது. என்னன்னா ஒரு டைம் டீ குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. இந்த பொண்ணுக்கு அரேஞ்ச் மேரேஜும் ஃபிக்ஸ் ஆகியிருந்திருக்கும். அப்போ அவன் நைஸாக பேச்சு போடுறான். அரேஞ்ச் மேரேஜெல்லாம் அவசரப்பட்டு பண்ணாதம்மா, நிறையா விஷயம் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது இருக்குது, அதெல்லாம் யோசிச்சு பாருன்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, நான் இன்றைக்கி நைட்டு அங்கே போகிறேன், நீ வரியான்னு கேட்குறான். இந்த பொண்ணு வரமாட்டேன்னு தான் சொல்கிறா. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சை போட்டு அந்த பொண்ணை நைட்டு அந்த கெஸ்ட்டுக்கு வர வச்சிடறான். இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே டீயை போட்டு வந்து அப்பர்ணா கிட்ட கொடுத்துட்டு பேச உட்காடுறா. அப்போ அப்பர்ணா கேட்குறா, நீங்கள் தானே கிஃப்ட் பாக்ஸ் கொடுத்தீங்க, அதுக்குள்ளே எதுவும் லெட்டர் வச்சு கொடுத்தீங்களான்னு கேட்கும்போது, நான் எங்கே வச்சு கொடுக்க போகிறேன்னு சொல்கிறா. ஆனால் அப்பர்ணாக்கு இந்த பொண்ணு மேலே கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. அப்பர்ணாவும் அவங்க ஃப்ரெண்டை மீட் பண்ணி, உனக்கு ஒரு நம்பர்லேருந்து கால் வந்துச்சுல்ல, அந்த நம்பர் நான் ட்ரூ காலில் போட்டு பார்த்தேன், மனோரமான ஒரு பேர் வந்தது, அவங்கள கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்கும்போது, எனக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருக்காரு, அவர் மூலயமா ட்ரை பண்ணலாமான்னு ஃப்ரெண்டு கேட்டா. இல்லை அதெல்லாம் வேணாம், இது வந்து பெரிய இஷ்யூ ஆகிடும், நம்ம அப்படிலாம் போக வேணான்னு சொல்லிடுறாங்க.